ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டெட் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், எக்ஸாம் ஹாலில் இப்படிலாம் ஃபாலோ பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். trb.tngovernment.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸில் போயிட்டுருக்கு பாருங்கள். ரிலீஸ் ஆஃப் ஹால் டிக்கெட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டிஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது டெட் எக்ஸாம் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 15/11/2025 அப்புறம் 16/11/2025 கொடுத்துருக்காங்க பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2. ஸோ எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுங்க. அப்ளை பண்ண சொல்ல லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்திருக்கும், மெயிலுக்கு எஸ்எம்எஸ்க்கு வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு லாகின் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பார்த்தா லாகின் ஐடி பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்றவங்க ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு செலக்ட் நோட்டிஃபிகேஷனில் ஸோ நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு லாகின் ஐடி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் ஐடியே தெரியல அப்படின்றவங்க இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு எந்த மொபைல் நம்பரை கொடுத்து பதிவு பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஐடியில் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஸோ உங்களுக்கான யூசரில் லாகின் ஐடியை பார்த்து அனுப்பிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டும் அனுப்பிடுவாங்க, நீங்கள் லாகின் பண்ணிக்கலாங்க. இதாங்க புதிய மெத்தட். ஸோ வேறு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் லாகின் ஐடியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனில் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் நேம் என்ன அப்படின்றத எஸ்எம்எஸ்க்கு அனுப்பிடுவாங்க. தேவையான நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு பாஸ்வேர்டும் பார்த்தா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, எப்படி லாகின் ஐடியை மறந்துருச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரிண்ட் ஹால் டிக்கெட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்கள் நேம், ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அது எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹால் டிக்கெட் எந்த பேஜை கொண்டு போனோம் அப்படின்னா ஹால் டிக்கெட்டோட பக்கத்தை மட்டும் கொண்டு போனால் போதுமானதுங்க. இல்லை 3-4 பக்கம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் கொண்டு போவாங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கலர் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்லேயும் கொண்டு போகலாம் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் கொண்டு போகலாங்க, அது உங்கள் விருப்பம் தான். ஸோ முதல்ல இந்த ஹால் டிக்கெட் ஃபஸ்ட்டு பேஜை கம்பல்சரி நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, இதை தவிர்த்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல போயிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த லொக்கேஷன் உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி ஏன்னா நம்ம முன்கூட்டியே போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக போயிட முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி முன்கூட்டியே போக பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தேதி கொடுத்துறாங்க. ஒரு சில பேருக்கு பேப்பர் 1 அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் பேப்பர் 2 ரெண்டுமே கூட ஒரு சில பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்ஸாம் தேதி என்ன அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 மணிக்கெலாம் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். கேட் க்ளோசிங் டைம் 9:30 மணிக்கெலாம் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9 மணிக்குள்ளெலாம் அந்த எக்ஸாம் சென்டருக்கு போக பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்குதுங்க. ஸோ இதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி இந்த ஹால் டிக்கெட்டை ஃபிசிக்கல் காப்பியாக கொண்டு போங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கொண்டு போகணும். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போங்க, ஃபோன்லாம் காமிக்கக்கூடாது அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட் கம்பல்சரி கையில் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஏதாச்சும் ஹால் டிக்கெட்டில் இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சூப்பர்வைசர் கிட்ட. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைமிங், அதாவது கரெக்டாக நீங்கள் 9:30 மணிக்குள்ளார எக்ஸாம் ஹாலுக்குள்ளே
வரணும். அதுக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ண மாட்டோம். அதேமாரி ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 மணிக்கு தான் முடிப்பாங்க. ஸோ நீங்கள் நடுவில் எக்ஸாம் முடித்தாலும் சரி வெளியே விட மாட்டாங்க. 1 மணி வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி எக்ஸாம் ஹாலில் இருந்து தாங்க ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகாமல் போகிறீங்க அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்னா உங்கள் ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸோ ஒரிஜினல் கொண்டு போங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகாமல் போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா உங்களுக்கு ரஃபருக்கு வந்து கொஷின் புக்லெட்லேயே வந்து ரஃபருக்கான பேஜ் இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே உள்ளே கொண்டு வர வேண்டாம். ஸோ எக்ஸாமுக்கு ரஃபருக்குன்னு எதுவும் நீங்கள் கொண்டு வர வேண்டாம். கொஷின் புக்லெட்லேயே அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேண்டிடேட் ஆர் ரெக்வஸ்டட் டு பிரிங் ஒன்லி டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பென் கேட்டிருக்காங்க. ஸோ OMR ஷீட் மூலமாக எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதனால் பிளாக் பால் பென்னை மட்டும் கொண்டு வாங்க. ப்ளூ கலர் பென்னோ ரெட் கலர் பென்னோ எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா OMR பொறுத்த வரைக்கும் பிளாக் பால் பென்னை வச்சு தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காருன்னா அட்டனன்ஸ் ஷீட், அதாவது நீங்கள் அட்டனன்ஸ் ஷீட்டை வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். போத் ரைட்டிங் மற்றும் ஷேடிங். ஸோ ரைட் பண்ணணும், ஷேடோ பண்ணணும். அதை நீங்கள் பிளாக் பால் பென்னில் மட்டும்தான் ஷேடோ பண்ணணும். அதேமாரி OMRல வந்து பார்த்தா ஆன்சர் ஷீட்கான நம்பர், கொஷின் புக்லெட் நம்பர் எல்லாமே ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதேமாரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே மொபைல் ஃபோனோ, மைக்ரோஃபோனோ, எந்த விதமான எலக்ட்ரானிக் ஐட்டம் கேஜெட்ஸை வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து தே ஷுட் நாட் வியர் பெல்ட், அதாவது பெல்ட் வந்து அணிஞ்சிட்டு போகக்கூடாது. டிஜிட்டல் வாட்சஸ் கொண்டு போகக்கூடாது. ஷூஸு, ஹை ஹீல்ஸ்லாம் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்லி செப்பல்ஸில் தான் வரணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் தெளிவாக வந்து போக பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேறு எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் அந்த ஐடென்டி ப்ரூஃப் தவிர்த்து வேறு எந்த விதமான பிரிண்டட் மெட்டீரியலை கொண்டு வரக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 150 கொஷின்ஸ், 150 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போதுங்க. அதில் தமிழ் லாங்குவேஜ் கட்டாய தகுதி தேர்வும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்லீடிங் பண்ணுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மற்றவங்கள பார்த்து எழுதுறது, எக்ஸாம் ஹாலில் வந்து பேசுகிறது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களை வந்து தற்காலிகமாக நிரந்தரமாக டெட் எக்ஸாம்லேருந்து விலக்கி வைப்போம். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் அந்தாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ட்ரெஸ் கோடை வந்து போட்டு போனால் போதுமானது. டிஷர்ட்லாம் போட்டு போகாதீங்க. அதேமாரி ஷார்ட்ஸ் போட்டு போகாதீங்க. நார்மலாக வந்து ஃபேண்ட் ஷர்ட் போட்டு போனால் போதுமானது. ஸோ பேசிக்காக நார்மலாக இருந்தால் போதும். ரொம்ப ஃபார்மலில் தான் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பேசிக்காக நார்மலாக வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து போட்டு போங்க. அதுக்கப்புறம் OMR ஷீட்டு தான் எக்ஸாம் நடக்க போது. உங்களுக்கு OMR ஷீட் முன்கூட்டியே கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் OMR கொடுத்ததுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா பேஜுமே கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு பேஜ் வந்து பார்த்தா பிரிண்ட் ஆகாமல் இருக்கா அல்லது மிஸ்டேக்காக பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா சம்மந்தப்பட்ட அரை கண்காணிப்பாளர் அவங்க கூட தெரிஞ்சுங்க சொன்னீங்க அப்படின்னா வேறு கொஷின் பேப்பர் மாற்றி கொடுப்பாங்க. அதேமாரி கொஷின் புக்லெட் வந்ததுக்கப்புறம் கொஷின் புக்லெட்டில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை OMR ஷீட்டில் அதை குறிய இடத்துல நீங்கள் ஷேடோ பண்ணி எழுதுனுங்க. அப்படி எழுதாமல் விட்றீங்க அப்படின்னா உங்களுடைய OMR இன்வாலிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி OMR ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் OMR அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பெயராக இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருக்கட்டும், ஃபோட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே OMRல கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேறு ஒருத்தர் OMR உங்கள்கிட்ட கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தெரியாமல் அப்படியே எழுதுறாதீங்க. ஸோ உங்கள் OMR ஷீட்டாக பார்த்து அப்படியே எழுத பாருங்கள். ஸோ 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 மணி நேரம் கிட்ட டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே சீக்கிரமாக முடிஞ்சளவுக்கு பொறுமையாக ஃபாஸ்ட்டாகவும் எழுத பாருங்கள். ஏன்னா டைமிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்பவும் ஸ்லோவாக எழுதுறாதீங்க, ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வந்து போயிடாதீங்க. எல்லா கொஸ்டினும் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.